கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனம் என்ன சொல்லுது? பலிபீடத்தின் முன்னாடி காணிக்கை கொண்டு வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டானால் நீ அங்கே முதலாவது உன்னுடைய மனதில நினைவு கூர்ந்து நீ போய் மன்னிப்பு கேட்டு அதற்கு பின்பதாக வந்து காணிக்கையை செலுத்து. அல்லேலூயா. அப்போ இந்த காணிக்கை என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது? மனிதனுடைய மனதை சார்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய பரிசுத்தத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அவனுடைய உண்மையை சார்ந்ததாக இருக்கிறது. அவனுடைய கீழ்ப்படிதலை சார்ந்ததாக இருக்கிறது. ஒரு உண்மையுள்ள மனிதன், ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனிதன், ஒரு பரிசுத்தம் உள்ள மனிதன், ஒரு தேவனுக்கு பிரியமான மனிதன் கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா. பாவியான ஒரு நபருடைய காணிக்கை எவ்வளவு போட்டாலும் அங்கீகரிக்கப்படாது. பாவம் செய்த நபருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. நீங்க இதுல காணிக்கைன்னு மட்டும் எடுத்துடாதீங்க, இது ஆராதனை. பாவம் செய்கிற நபருடைய ஆராதனை, பாவம் செய்கிற நபருடைய ஜெபங்கள், பாவம் செய்கிற நபருடைய எந்த ஒரு காரியமும் தேவனுடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படாது. அல்லேலூயா. ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நாம நிறைய காணிக்கையை கொடுத்ததுனால ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொன்னால் நடக்காது. அதனாலதான் ஒரு சில போதகர்கள் மேல நமக்கு வருத்தம். நீங்க காணிக்கை கொடுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி கொடுக்கறாங்க. உண்மையிலேயே காணிக்கை கொடுத்த ஆசீர்வாதம் வரும், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் காணிக்கை கொடுக்கிற நபர் பரிசுத்தம் உள்ளவராய் இருந்து காணிக்கை கொடுத்தால் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஒரு சில மேகசின்ல அதை நான் படிச்சிருக்கிறேன். 2000 கொடுத்தாங்க, 10,000 கொடுத்தாங்க, 5,000 கொடுத்தாங்க. ஓகே, கொடுக்கறதுல தப்பே இல்லை. கடவுளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். சந்தோஷம்தான், இல்லையா? அது வேணும், கடவுளுக்கு கொடுக்கணும். ஏன்னா கொடுத்தாதான் ஊழியம் நடக்கும், கொடுத்தாதான் ஊழியர்கள் போஷிக்கப்படுவாங்க. காணிக்கை என்பது எதற்காக? ஊழியத்துக்காக தான், ஊழியத்துல இருக்கிற ஊழியருக்காக தான், இல்லையா? காணிக்கை கொடுக்கிறதுடைய நோக்கம் என்ன? ஊழியரை போஷிக்க. வேதம் சொல்லுகிறது, நீங்க பழைய ஏற்பாடை படிச்சு பார்த்தீங்கன்னா லேவியர்கள் காணிக்கையினாலதான் போஷிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு வேற வழி கிடையாது. அப்போ ஒரு சபையை நடத்துகிற போதகருக்கு காணிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆடை மேய்க்கிறவன் பாலை குடிப்பான், இல்லையா? பாலே கறக்காத ஒரு ஆடை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ பால் தேவை. பால் இருந்தாதான் அந்த ஆடு உபயோகம் உள்ளது. அப்போ ஊழியருக்கு அந்த காணிக்கை கொடுக்கப்படுகிறது. அது ஊழியத்துக்காக கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதை நம்ம ஊழியத்துல பயன்படுத்துறோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப காணிக்கையை வாங்கி ஒரு ஊழியர் புசிக்கிறார், அவர் ட்ரெஸ் வாங்குறாரு, அவர் சாப்பிடுறாரு, அவர் காரியங்களை அவர் பிரயாணம் பண்றாரு அப்படின்னா இதெல்லாம் எதை சார்ந்தது? ஊழியத்தை சார்ந்தது, இல்லையா? ஊழியத்துக்கு இருக்கிறார், ஊழியத்துல இருக்கிறதுனால அந்த காணிக்கை அவருக்கு பிரயோஜனமாக மாற கர்த்தர் சபையிலே ஏற்படுத்தி வைத்ததுதான் என்னது? காணிக்கை. அல்லேலூயா. அப்ப அந்த காணிக்கை கொடுக்கிறது நல்லதுதான், காணிக்கை சபைக்கு தேவையானது. ஆனால் பாவம் செய்த நபர் கொடுக்கிற காணிக்கை என்ன பண்ணாது? அங்கீகரிக்கப்படாது. அது ரொம்ப அவசியம். காணிக்கை தேவை, காணிக்கை முக்கியமானது. காணிக்கை தேவ சமூகத்தில் கொண்டு வர சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காணிக்கையானது தேவ சமூகத்திலே பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து லேவியராகமம், அதுல நீங்க 6ஆம் அதிகாரம் 2-6 வரைக்கும் இருக்கிற வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல ஒரு சில காரியங்களை தேவன் மோசையின் மூலமாக எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். காணிக்கையை கடவுளுக்கு கொண்டு வருகிற நபர் பாவம் செய்த நபரா இருந்தால் பாவத்தை என்ன பண்ணணும்? திருத்திக் கொள்ளணும். அநியாயமா வாங்கியிருந்தா, ஏமாத்தி வாங்கியிருந்தா, பொய் சொல்லி வாங்கியிருந்தா, ஏதாவது ஒரு வழியில சம்பாதிச்சிருந்தா, வஞ்சனை பண்ணி பணத்தை சம்பாதிச்சிருந்தால் இந்த பணங்கள் ஒன்றும் தேவ சமூகத்தில் என்ன பண்ணாதான்? அங்கீகரிக்கப்படாது. தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காணிக்கையை செலுத்தணும். யாருக்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா திரும்ப கொடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதை நன்றாக அறிந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாடுல இருக்கக்கூடியதான சகையு. சகையு தேவ சமூகத்துல வாராம். தேவ சமூகத்தில் நடக்க ஆரம்பித்த உடனே, அதாவது தேவனோடு நடக்க ஆரம்பித்த உடனே, தான் யாரிடத்திலெல்லாம் பணத்தை அநியாயமாக வாங்கி இருக்கிறாரோ அதையெல்லாம் திரும்ப கொடுக்கிறார். திரும்ப கொடுத்து ஒப்புரவாகி தனக்குள்ள ஆஸ்திகள் எல்லாம் அதற்காக செலவழிக்கிறார். அப்படின்னா தன் பாவங்களை திருத்தி கொள்ளுகிறார். தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்த சகையுவால் தொடர்ந்து சஞ்சரிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரு பாவம். இந்த பாவத்தோடு தேவ சமூகத்தில் என்ன பண்ண முடியாது, சஞ்சரிக்க முடியாது, நடக்க முடியாது. சகையுவுக்கு நல்லாவே தெரியும். சகையு என்ன பண்றாரு, அவர் அதை திருத்தி கொண்டு தேவ சமூகத்திலே அதை அறிக்கையிட்டு, அவர் சும்மா சொல்லல, எங்கெல்லாம் 2 தனமா வாங்கினாரோ அங்கேயெல்லாம் 4 தனையா திரும்ப கொடுத்துட்டார். யாருக்கிட்ட எல்லாம் அநியாயமா வாங்கினாரோ அங்கேயெல்லாம் திரும்ப கொடுத்துட்டார். இத பார்த்த உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு, இவனும் ஆபிரகாமுடைய குமார். அப்போ தேவன் அங்கீகரிக்கிற காணிக்கை அது. தேவன் அதை விரும்புகிறார். அநியாயமாய் சம்பாதித்த ஒன்றும் தேவ சமூகத்துக்கு தேவையில்லை. அநியாயமா வருகிற எந்த ஒரு பணத்தையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அதை கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தவறா வரக்கூடிய, தேவையில்லாத இடத்திலிருந்து வரக்கூடிய, பாவத்து நிமித்தம் வரக்கூடிய பணங்கள் எல்லாவற்றையும் கடவுளுக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி கொடுத்தால் அது சாபம், அது நமக்கு சாபமா மாறிடும். அதை கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவன் என்ன விரும்புகிறார், நேர் வழியாக உங்க உழைப்புல, உங்க கடின உழைப்புல, உங்க பிரயாசத்துல உங்களுக்கு நேர் வழியாக வந்த பணம் கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சமான பணத்தை கடவுள் கொடுத்தா போதும். கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். கடவுளுக்கு கடன் வாங்கி எல்லாம் கொடுக்க வேண்டாம். தேவன் அதை எதிர்பார்க்கல. இருந்தால் உள்ளதை கொடுங்க. இல்லாததை தேவன் என்ன பண்ணல, கேட்கல. ஒரு ஊழியர் வாராரு அப்படிங்கிறதுக்காக நீங்க கடன் வாங்கி அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட இருந்தா அதுல இருந்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது இல்லடா. கடன் வாங்கி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி கொடுத்தால் நீ கடன் கொடுக்கிற நபராக கடன் வாங்க கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. இப்ப நம்ம எல்லாம் கடன் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். கடன் வாங்க கூடாதுன்னு எழுதியிருக்கு. அப்ப கடன் வாங்கி காணிக்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் அதை எதிர்பார்க்க மாட்டார், தேவன் அதை விரும்பவும் மாட்டார். அல்லேலூயா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப காணிக்கையா இருந்தாலும் தசம பாகங்களா இருந்தாலும் தேவ சமூகத்தில் வரும்போது அந்த நபர் ரொம்ப முக்கியமானவர். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம். ஓகே, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது உங்களுக்கு யார் மேலையாவது சண்டையோ வைராக்கியமோ கோபமோ ரொம்ப நாளா பேசாமல் இருந்தாலும் நீங்க முதல்ல என்ன பண்ணணும், மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டு ஜெபம் பண்ணினாதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. 26வது வசனம். உங்களுக்கு விரோதமான பாவம் செய்து அவர் ஒருவேளை பாவியாக அங்க இடத்துல இருந்தார் அப்படின்னா, நீங்க போய் மன்னிக்கல அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஒரு நாள் பாவம் செய்யும் போது தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னிக்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்ளும் போது ஆண்டவர் சொல்லுவார், நான் மன்னிக்க மாட்டேன். சொல்லுது புரியுதா? அப்படிதான் எழுதியிருக்கு. நாம மன்னிச்சாதான் நமக்கு மன்னிப்பு வரும். நாம் நம்ம சகோதரரை மன்னிக்கணும். நமக்கு எதிராக அவங்க என்ன பாவம் பண்ணிட்டும் பரவாயில்ல, அந்த பாவத்தை மன்னிக்கணும். ஏன்னா தேவன் அதிலிருந்து என்ன விரும்புகிறார், தேவன் அங்கே அன்பை விரும்புகிறார், ஐக்கியத்தை விரும்புகிறார் இல்லடா. தேவன் அந்த நபரையும் பரலோகத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். நீங்க ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டு இருக்கிறீங்க, அந்த சண்டை போட்ட நபரும் பரலோகத்துக்கு வரணும், நீங்க 2 பேரும் பரலோகத்துக்கு வரணும். ஒருவேளை உங்களுக்கு அவர் ஆகாதவரா இருக்கலாம், அவருக்கு நீங்கள் ஆகாதவரா இருக்கலாம். ஆனால் உங்க 2 பேரையும் ஆண்டவருக்கு என்னது தேவை. அப்ப 2 பேரும் இழக்க முடியாது. ஒருத்தருக்காக ஒருத்தர் ஆண்டவர் சண்டை போட மாட்டார், ஒருத்தருக்காக ஒருத்தர் வெறுக்க மாட்டார். அல்லேலூயா. இப்போ உதாரணமா சொல்றேன், நான் இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டேன். நான் பாவம் செய்த போது அந்த நபர் என்ன மன்னிக்கல அப்படின்னு வச்சுக்காங்க. நாளைக்கு அவர் பாவம் செய்வார், அப்போது அவர் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது என்ன வராது, மன்னிப்பு வராது. அதான் இந்த வசனம் சொல்லுங்க. அப்ப ஜெபம் பண்ண நீங்க வரும்போது உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்க வேண்டும்.
யார்கிட்ட? அந்த நபர்கிட்ட. அந்த நபரை மன்னிக்கணும். மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிக்கணும். மன்னிப்பு ரொம்ப அவசியம். மன்னிக்க தெரியாதவன் கிறிஸ்தவனே இல்லை. கிறிஸ்து மன்னிக்கிறவர். பாஸ்டர் எனக்கு மன்னிக்கவே முடியல அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்படல. எனக்கு மன்னிக்கிற அந்த கேரக்டர் இல்ல அப்படின்னா நீங்க இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளவே இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அசுத்த ஆவி. உங்க சகோதரன் மேல உங்களுக்கு கோபம் வருது, உங்க சகோதரன் மேல வைராக்கியமா இருக்கிறீங்க, அவர் செய்த பாவங்கள் உங்களுடைய மனதில வந்து வந்து போகுது, அவரை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, அவரை உங்களுடைய சொந்த சகோதரனாக அங்கீகரிக்க முடியல அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அசுத்த ஆவி. அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஆவி அசுத்த ஆவி. நான் என் சகோதரனை மன்னிக்காவிட்டால் தேவன் என் பாவங்களை மன்னிக்க மாட்டார். நான் என் சகோதரனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது. பைபிள்ல தெளிவா எழுதியிருக்கு. நீங்க ஜெபம் பண்ண வரும்போது உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமே ஆனால் நீங்கள் மன்னிப்பு கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு மன்னிப்பு கொடுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேளுங்க. அல்லேலூயா.